கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜஅலல் ஹுமூம ஹம்ம வாஹிதன் ஹம்ம ஆஹிரத்திஹி கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யா. யாருடைய கவலைகளெல்லாம் நான் என்னுடைய மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமே என்ற ஆகிரத்தினுடைய கவலையாக பிரதானமான அந்த கவலை மனதில் இருக்குமோ, துன்யாவுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அவருக்கு லேசாக்கி கொடுக்கிறான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். உலகத்தில் நாம் ஒரு பொருளை பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் எந்த விஷயம் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, நம்முடைய சிந்தனையில் எந்த விஷயம் இருந்து கொண்டே இருக்கிறதோ அதோடு தொடர்பு படுத்தித்தான் அதை பார்ப்போம். உலகத்தில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு சொன்னால் நம்முடைய மனதிலும் நம்முடைய சிந்தனையிலும் எதை பற்றிய என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதோ அதோடு தொடர்பு படுத்தித்தான் அந்த பொருளை நாம் பார்ப்போம். மரத்திலிருந்து பழம் கீழே விழுந்தது, எல்லோரும் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் அதை விஞ்ஞானி நியூட்டன் பார்த்தார், புவியீர்ப்பு தத்துவம் என்ற ஒன்றை கண்டுபிடித்தார். அவருக்கு மேலிருந்து கீழே விழக்கூடிய அந்த பொருள் அது புவியீர்ப்பு தத்துவம் என்ற ஒன்றை உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காட்டியது. வலிமார்களிலே அதற்கு புஹுலூல் தானா என்று ஒரு பெரிய இறைநேசர், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவந்த ஒரு இறைநேசர். அந்த புஹுலூல் தானா அவர்கள் ஒரு தடவை ஒரு இடத்துல நின்று சின்ன பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே வந்த ஒருவர் சிறு பிள்ளையாக இருக்கிறார், மற்ற சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டில் இவரை சேர்க்கவில்லை போல் தெரிகிறது என்று நினைத்து அவர் கேட்கிறார், மற்றவர்கள் சிறுவர்கள் உங்களை விளையாட்டில் சேர்க்கவில்லையா, எதுக்காக நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறப்பான்னு கேட்டார். இல்லை, நான் அதை நினைத்து அழுகவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நரகத்தினுடைய விறகு கட்டைகள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய எரிகுள்ளிகள் மனிதர்களும் கற்களும் பாறைகளும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே நமது வீட்டிலே அடுப்பிலே பெண்கள் தீயை பற்ற வைக்கின்ற நேரத்திலே பெரிய விறகுகளை எடுத்து வைக்கிறார்கள். அந்த விறகு தீப்பிடிப்பதற்கு முன்னால் சிறு குச்சிகளை சொருகி வைக்கிறார்களே, அதை ஓர் கியாமத்தில் அல்லாஹு தஆலா பெரிய மனிதர்களை நரகத்தில் ஆக்குகின்ற நேரத்தில் என்போருள்ள பிள்ளைகளை எல்லாம் குச்சி போல் அல்லாஹ் அதிலே சொருகி வைத்து விடுவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது, அதை நினைத்து ஆடுகிறேன்னு சொன்னார். எவ்வளவு குர்ஆனுடைய ஞானமும் ஆகிரத்தை பற்றி உண்டான பயமும் உடைய உள்ளத்தில் மிகைத்திருக்குமானால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். கற்பனையில் கூட வர இயலாத இப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் மனதிலே வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால் மனதில் அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய என்ன ஓட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் பொருள். பொதுவாக உலகத்தில் நோய் வருது. நோயின்னு சொன்னால் ஒரு முசீபத் என்றும் ஒரு கஷ்டம் என்றும் ஒரு சிரமம் என்றும் பாரம் என்றும் பார்ப்போம். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவர்கள் நோய்வாய்ப்பட்டால், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்க சொல்லுவாங்களாம், உலகத்தில் ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு கூலி இருக்குது, ஆனால் எந்த இபாதத்திலும் முகஸ்துதிக்கான வாய்ப்பு இருக்கிறது. அல் மரது லா யதுகுலுஹு ரியாஉன் வலா சும்ஆ, நோய் என்ற அந்த வியாதிக்குண்டான கூலி இருக்குது. ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, அதில் எந்த முகஸ்துதியும் கிடையாது, அதிலே கிடையாது. தனித்த ஒரு கூலி மாத்திரம்தான். எனவே மற்ற இபாதத்துகளிலே முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நோயின் வழியாக ரப்பு கொடுக்கக்கூடிய கூலிக்கு அது கூலி மாத்திரம்தான், முகஸ்துதிக்கு வழி இல்லை என்று சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்க. அவங்கள விசாரிக்கிறதுக்காக ஹதரத் சித்தியக்குல் அக்பர் அவர்கள், ஹதரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு 3 பேரும் நோய் விசாரிக்க வர்றாங்க. நோய் விசாரிக்க வந்தால் அவர்கள் முன்னிலையிலே ஒரு அழகான தட்டில் தரம் வாய்ந்த தேனை கொண்டு வந்து முன்னால் வைக்கப்படுகிறது. அந்த தேனை கலந்து சாப்பிடுங்க என்பது போல ஒரு அழகான தட்டில் தேனை கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த தேனுக்குள்ளே தெளிந்த அந்த தேனுக்குள்ளே ஒரு சின்ன முடி ஒன்று கிடக்குது. இதை பார்த்த உடனே அதில் செய்துனா அபூபக்கர் சித்தீக நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களாம், இஸ்லாம் என்பது இந்த தட்டை விட பிரகாசமானது. இஸ்லாம் என்பது இந்த தட்டை விட பிரகாசமானது. இதிலே ரப்பினுடைய திக்ர் இருக்கிறதே, அல்லாஹுடைய திக்ர் செய்வதில் ஒருவருக்கு இன்பம் ஏற்பட்டு விட்டால்
அது இந்த தேனை விட தித்திப்பானது. அதேபோல் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் என்பது இந்த முடியை விட நுட்பமானது, இந்த முடியை விட நுட்பமானதுன்னு சொல்லி அதை பார்த்த உடனே அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருத்து. அதை பார்த்தவொடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், சுவனம் என்பது இந்த தட்டை விட பிரகாசமானது, அதில் உள்ள சுகங்கள் கொடுக்கப்படக்கூடிய இன்பங்கள் என்பது தேனை விட இனிமையானது. சிராத்தினுடைய பாலம், அதை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். ஒய்மின்கும் இல்லா வாரிதுகா, இதை கடக்காமல் சொர்க்கம் போக முடியாது. இந்த சிராத் என்ற பாலம் மூமின்களை பொறுத்தவரையிலே அது முடியை விட இலகுவானதுன்னு சொல்லி அதில் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம். அடுத்து உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், அவங்க குர்ஆனோடு ரொம்ப தொடர்புள்ளவர்கள். அவங்க சொன்னாங்களா, குர்ஆன் என்பது இந்த தட்டை விட பிரகாசமானது. அதே போல் குர்ஆனை ஓதுவதில் ஏற்படக்கூடிய ருசி இருக்கிறதே, ஒரு ஆளுக்கு குர்ஆன் ஓதுவதில் இன்பமும் ருசியும் வந்துவிட்டால் அது தேனை விட அது ரொம்ப இனிமையானது. அதேபோல் குர்ஆனுடைய விளக்கம் என்பது முடியை விட அது ரொம்ப நுட்பமானதுன்னு அதில் செய்து நான் உஸ்மான் கனி சொன்னாங்களாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அலியில்தான் சும்மா இருப்பாங்களா? உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் சொன்னார்களாம், இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த விருந்தினர்கள் தட்டை விட இவர்கள் பிரகாசமானவர்கள், ஈமானிலும் மற்ற எல்லா தன்மைகளிலும் பிரகாசமானவர்கள். அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றுமே தேனை விட அது தித்திப்பானது. அதேபோல் அவருடைய உள்ளங்களெல்லாம் முடியை விட மிக மென்மையானது என்று அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம். இந்த 4 பேருடைய இந்த சொல்லையும் பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஈமானிய பண்பும் இறையற்ற வாழ்க்கையும் ஆகிரத்தை பற்றி உண்டான சிந்தனையும் மறுமை தொடர்பான அந்த எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே எதை பார்த்தாலும் அது தொடர்பான அந்த சிந்தனைகள் வருகிறது என்று பார்க்கிறோம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் ஒருவருக்கு சிந்தனையெல்லாம் ஆகிரத்தினுடைய சிந்தனையாக, மறுமையினுடைய சிந்தனையாக, எதை பார்த்தாலும் என்னுடைய மறுமை என்னாகுமோ என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அதை பார்க்க அவர் தன்மை இருக்குமானால் நிச்சயமாக அவருடைய துன்யாவினுடைய காரியங்களையும் கூட அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலா நம்முடைய சிந்தனையை, ஆகிரத்தின் சிந்தனையை பிரதானமாக ஆக்கியல் புரிவானாக. அதை கொண்டு அல்லாஹ் நம்முடைய துன்யாவின் காரியங்களையும் எந்த சிரமம் இல்லாமல் அல்லாஹ் லேசாக்கி அருள் புரிவானாக. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான்